என் முதல் நாயகன் நீ, எந்தன் காவலன் நீ, என் உயிராரம்பம் நீ, நெஞ்சின் ஆசையும் நீ. தொட்டிலா என்னை தூக்கி ஆடும் தோள்கள் வேண்டுமே, முத்தமாய் என்னை குத்தும் மீசை வேண்டும் மீண்டுமே. வணக்கம் ஐயா. நாங்கள் எஸ்கே சர்ப்ரைஸ்லேருந்து வாரோம். இன்றைக்கு உங்களுக்கு பர்த்டேன்னு சொல்லி ஒருத்தவங்க சர்ப்ரைஸாக கிஃப்ட் அனுப்பியிருக்காங்க. யார் அனுப்பியிருப்பாங்க நினைக்கிறீங்க? யார் அனுப்பியிருப்பாங்களா? ஐடியா ஒன்றும் இல்லை. நீங்கள் தான் சொல்லணும் யார் அனுப்பினான்னு. 3 பேரில் யாரும் ஒரு ஆள் அனுப்பியிருக்குன்னு தானே, அது யாருன்னு நீங்கள் தான் சொல்லணும். வினோத்தா, அவர் எங்கே இருக்கிறார்? அவர் அனுப்பி. கீதாவா? அவங்க அங்கே இருக்கிறாங்க, அவங்களும் அனுப்பு. வேறு இவங்க தான் அனுப்பியிருக்கிறாங்க. யாரா இருக்கும்? என்ன பேர்? நிவாவா? அவங்க அங்கே இருக்காங்க, ஃப்ரான்ஸ். அவங்களும் அனுப்பி. வேறு யாக்களும் இல்லையா? வேறு யாக்கெல்லாம் அனுப்பியிருக்கணும். ஓ, வேறு ஒரு ஆக்கெல்லாம் அனுப்பியிருக்கணும். நீங்கள் சொன்ன 3 பேருமே அனுப்பல? இல்லை இல்லை. சரி, கேட்க வாங்குவோம். சரி, வாங்கி அஜாரன்னு சொல்லுங்க. 3 பேரும் இல்லை, வேறு ஒருத்தவங்க தான் அனுப்பியிருக்கிறாங்க. 3 பேருமே அனுப்பல. 3 பிள்ளைகளானோ? அப்போ ஒரு நாளில் இருக்கிற அனுப்ப மாட்டேனோமோ? ரோயன் அவரும் இல்லை. ஓ, வேறு ஒருத்தவங்க தான் அனுப்பியிருக்கிறாங்க. மருமகன் அங்கே இருக்கு, அவரும் வேறு ஒருத்தவங்க தான் பாசமாக அனுப்பி வச்சிருக்கிறாங்க. இப்போ அவங்க சொல்லலையாண்டா கவலைப்பட போகிறாங்க. தங்களை சொல்லலையாண்டு கவலைப்படுகிறேன் தானே. நீங்கள் யாருன்னு சொல்லலையாண்டா உங்களை ரொம்ப பிடிக்குமாமன்னு சொல்லித்தானே அனுப்பியிருக்கணும். நீங்கள் இன்னும் சொல்லவே இல்லை. உங்களோட உறவு தான். நீங்கள் சொன்னவே மூலமாக வந்த உறவாயும் இருக்கலாம். அவங்க இல்லை, பிள்ளைகள் மூலமாக வந்த உறவாயும் இருக்கலாம். அவை இல்லை. விளங்கலையா? இன்னும் கண்டுபிடிக்கலையா? அப்போ நாங்கள் என்ன செய்கிறது? இப்போ அவங்களுக்கு என்ன சொல்கிறது? உங்களை சொல்லலையாண்டு பிள்ளைகள் மூலம் வந்த உறவுனா யோசிச்சு பாருங்க, வேறு ஏதாவது உறவு இருக்குமோண்டு. இல்லையா? நாங்கள் சொல்கிறோம், ஆனால் அப்போ நீங்கள் கவலைப்படக்கூடாது. ஆரண்டா சுவிஸில் இருந்து உங்களோட பேர பிள்ளையெல்லாம் அனுப்பியிருக்கிறேன். பார்த்தீங்களா? பிள்ளைகள் மூலம் அந்த உறவுண்டு சொல்கிறோம், பேர பிள்ளைன்னு சொல்லலையே நீங்கள். அப்போ பிள்ளைகளோட வந்த உறவுண்டா பேர பிள்ளைகளும் மறந்தானே வேண்ட பிள்ளைகள்லாம் அனுப்பியிருக்கிறேன். எதிர்பார்த்த நீங்கள் அனுப்பினமெண்டு எதிர்பார்க்கலையா? சந்தோஷமாக இருக்கிறீங்களா? என்ன சொல்ல போகிறீங்க பேர பிள்ளைகளுக்கு? என்ன சொல்ல போறீங்க? அப்போ நன்றி சொல்கிறீங்க. சரி, எங்களோட எஸ்கே சர்ப்ரைஸ் சார்பாகவும் உங்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அழக்கூடாது ஐயா, சந்தோஷமாக இருக்க சொல்லி தானே அனுப்பியிருக்கிறேன். நீங்கள் அழுதிங்களா என்ன பேசுவீனா? அப்போ நீங்கள் அழக்கூடாது, நீங்கள் இன்றைக்கு சந்தோஷமாக இருக்கணும்.